வணக்கம். பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இரத்த வாந்தி. இந்த இரத்த வாந்தி சில பேருக்கு வருது. அந்த மாதிரி இரத்த வாந்தி வர்றதுக்கு நம்ம என்னத்தை சாப்பிட்டு அந்த இரத்த வாந்தி நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு துத்தி பூ இருக்குது பார்த்தியா, அதாவது துத்தி இலைன்னு சொல்ல முடியாது, அந்த மூலத்துக்கு சாப்பிட்ற அந்த துத்தி இலை, அதோட பூவை சர்க்கரையும் பாலையும் கலந்து, அதாவது துத்திப்பூவை நல்லா அரைச்சி அதில் கஷாயம் எடுத்து அந்த கஷாயத்தை சீனி இல்லைன்னா கற்கண்டு அது கூட சேர்த்து, அது கூட பாலையும் சேர்த்து நம்ம வடிகட்டி ஒரு 2 வேளை குடிச்சிங்கன்னா அந்த இரத்த வாந்தி உடனே நிறுத்தப்படும். அதே போல் பரங்கிக்காய் விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரங்கிக்காய் விதையை நல்லா உலர்த்தி எடுத்து அதை நல்லா பவுடராக்கி எடுத்துக்கிட்டு அது கூட சீரகம், அப்புறம் மண்டவெல்லம், அதாவது வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மண்டவெல்லத்தை கலந்து இதை நம்ம ஒரு 2 வேளை சாப்பிட்டாலும் நமக்கு அந்த இரத்த வாந்தி வர்றது உடனே நிற்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யும். உடனே அந்த இரத்த வாந்தியும் நின்று போகும். அதே போல் நமக்கு அந்த கொமட்டல் எல்லாமே அதில் நல்ல குணமாகும். அதே போல் வெங்காயத்தை நல்லா உப்பில் தொட்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது வெங்காயத்தை நல்லா உரித்து நல்லா அதை 2 துண்டாக வெட்டி அதை உப்பில் லைட்டாக தொட்டு சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இரத்த வாந்தி, அதாவது வாந்தி வருது நிறுத்துறதோட அந்த இரத்த வாந்தி, அந்த இரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்துக்கும் இந்த உப்புக்கும் உண்டு. அதே போல் நமக்கு வாந்தி வர்ற மாதிரி இருந்தால், அதாவது இந்த இரத்த வாந்தி வர்றவங்களுக்கு திடீர்னு வாந்தி வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது இரத்த வாந்தி தான் வரும். தென்னம்பூ இருக்கு இல்லையா, அந்த டைமில் தென்னம்பூவை போட்டு வாயில் போட்டு நல்லா மென்று துப்பிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை மென்று சாப்பிட்டாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி செஞ்சாங்கனாலும் அந்த இரத்த வாந்தி உடனே நிற்கும். இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.